இன்றைக்கி ஹித்திக்கு ஸ்கூல் இருந்துச்சு, அதனால் வெந்தயக்கீரை இருந்ததுனால வெந்தயக்கீரை கூட்டு வச்சு மார்னிங்கே எடுத்துகிட்டு லஞ்சுக்கும் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டேன். 1 கப் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் பைத்தம்பருப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். சைட்லேயே பீட்ரூட் பொரியலுக்கும் ரெடி ஆகிட்டு இருந்தது. வெந்தயக்கீரையை தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு. நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வெந்தயக்கீரை அடிக்கடி எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு வயிற்றுப்புண் வாய்ப்புண் கூட குணமாகும். கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணணும், கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணியிருக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பருப்பும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயம், ஒரு சொட்டு விளக்கெண்ணையும் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. கீரை எப்போவுமே வாஷ் பண்ணும்போது ஒரு 4 டைம்ஸாவது நல்லா வாஷ் பண்ணுங்க, ஏன்னா நிறைய அழுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டாக இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்பைசஸ்க்காக கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். கீரைக்கு எப்போவுமே கொஞ்சம் மசாலா வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியே ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாலாம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 தக்காளி, குட்டியான தக்காளி 2 ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா வதங்கி வரும்போது இப்போ கீரையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கீரையை வந்து கொஞ்சம் ரஃப்பாக வந்து சாப் பண்ணியிருக்கிறேன், ஏன்னா குழந்தைங்களுக்கு சாப்பாட்டுக்கு நான் கொடுக்கும்போது கொஞ்சம் வாயில் கடிப்பட்டுனா துப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கும்போது கொஞ்சம் நம்ம வெந்து வரும்போது ஈஸியாகவே அவங்களுக்கு முழுங்குறதுக்கு கஷ்டமாக இருக்காது. இப்போ தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் மட்டும் பாயில் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம். வெந்தயக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுவே நான் ஹிருத்திக்கு இன்றைக்கி லஞ்சுக்காகவும் நான் கொடுத்துட்டேன். மார்னிங் நாங்கள் தோசைக்காகவும் எடுத்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் கீரை வந்து அவன் சாப்பிட்றதுக்கு ஸ்கூலில் வந்து கஷ்டப்படுவான். இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டனால நான் இப்போ கீரை செஞ்சுருந்தேன்னா அதையும் நான் வந்து கொடுத்துருவேன். ஈஸியாகவே சாப்பிட்டுட்டு வந்துடுவான். இப்போ நம்ம மேலே கொஞ்சம் தாளிப்புக்காக கொஞ்சமாக நான் கீ ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் அல்லது நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, ஜீரகம், பெருங்காயம், நெக்ஸ்ட்டு 2 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் மட்டும் காஷ்மீரி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆஃப் பண்ணிவிட்டேன். நான் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதை வந்து நம்ம கூட்டில் மேலே வந்து ஊற்றிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும், கொஞ்சம் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சூப்பரான வெந்தயக்கீரை கூட்டு ரெடி. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹித்திக் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் வந்து எப்போவுமே 3 o'clock வந்துடுவான். எப்போவுமே எனக்கு கொஞ்சமாக சாப்பாடு வைங்கம்மா, நான் வந்து மீதை சாப்பிட்டுக்கிறேன்னு தான் சொல்லுவான். அதனால் எப்போவுமே அவனுக்கு கொஞ்சமாக தான் நான் வைக்கிறது. ஸோ இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் தேங்காய் எதுவும் போடாமல் தான் பண்ணியிருந்தேன். பீட்ரூட் பொரியல் யூஸ்வலாகவே என்னோடய குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் வச்சுட்டேன். மீதம் அவன் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுப்பான், அதனால் கொஞ்சமாக நான் வச்சுட்டு இன்றைக்கி அவனுக்கு லஞ்சும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. கூடவே அவனை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு எனக்கும் கனிப்பாப்பாகமாக ப்ரோட்டீன் வந்து தோசை நான் ரெடி பண்ணியிருந்தேன், தோசை மாவு. அந்த ப்ரோட்டீன் தோசையை ஊற்றியாச்சு. கூடவே இன்றைக்கி சைடிஷ் வந்து எதுவும் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி வச்சுருந்த கீரை கூட்டையும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எப்போவுமே லஞ்சுக்கு வைக்கிற குழம்பு அல்லது ஏதாவது சாம்பார் வச்சுருந்தா அதையே பிரேக்ஃபாஸ்ட் வைக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும். அதனால் ஏதாவது குழம்பு ஏதாவது வச்சுருந்தா கூட நான் அதுவே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துப்பேன். ரொம்ப சிம்பிளாக வேலை முடியும். ஏன்னா காலையில் வந்து ரொம்ப நம்ம ஹரிபரியாக வேலை பார்க்கும்போது நமக்கு தனித்தனியாக செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் சிம்பிளாகவே வேலை முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஈவினிங் போல் ரேஷன்லேருந்து வாங்கின பாமாயில் இருந்துச்சு. அதை க்ளீன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வந்து வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பாமாயில் வந்து நீங்கள் இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு லைட்டாக சூடு ஏறி வரும்போது புளி இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து நீங்கள் அதில் போட்டு கொஞ்சமாக கொதிக்க விட்டுடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம், லைட்டாக சூடு ஏறினாலே போதும். இந்த மாதிரி செய்யும்போது பாமாயிலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃபேட் கண்டென்ட் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ இந்த க்ளீனிங் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு பாமாயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாமாயில் யூஸ் பண்ணுறதும் ரொம்ப அதிகமாக கேடு இல்லைன்னு தான் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து கோகோனட் ஆயிலை விட கம்மின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஹீட் பண்ண வேண்டாம், கொதிக்க வைக்க வேண்டாம். லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 hours நீங்கள் அப்படியே வச்சுருங்க புளியோடு சேர்த்து. நெக்ஸ்ட் வந்து நம்ம புளியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சைட்லேயே கொஞ்சம் ஏலக்காய், நெக்ஸ்ட்டு சுக்கு எல்லாமே வறுத்து வச்சுக்கிட்டேன். வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். கூடவே ரேஷனில் வாங்கிட்டு வந்திருந்த பருப்பையும் லைட்டாக வெயிலில் காய வச்சு லைட்டாக வறுத்து வச்சுட்ருக்கும்போது நமக்கு பூச்சியெல்லாம் வர சான்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட்டாக இன்றைக்கி கருவேப்பிலை பொடியும் நான் செஞ்சுருந்தேன். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன், ஏன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சுக்கலான்ட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் துவரம்பருப்பு, 5லேருந்து 6 காஞ்ச மிளகா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை நான் ஃபேன் காற்றுலேயே 2 days முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன்.
ஸோ ஃபேன் காற்றுலேயே நம்ம காய வச்சுக்கும் போது நமக்கு அந்த கலர் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். இப்போ கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு செய்யும்போது நமக்கு அதுவும் கூடவே நம்ம எண்ணெய் அல்லது நெய்யிலே வதக்கும் போது உங்களுக்கு நல்லா அந்த கலர் வந்து மெயின்டைன் ஆகும். இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த பருப்பு, காஞ்ச மிளகா, நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே நீங்கள் பருப்பு வதக்கும் போதே கொஞ்சமாக மிளகு, ஜீரகம், எள்ளு இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இல்லாதனால ரொம்ப சிம்பிளாகவே இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டியில் தான் பண்ணியிருக்கேன். அதனால் சிம்பிளாகவே முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பீஸ் புளியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து வதக்கணும்னு கூட அவசியம் இல்லை. புளியும் ஆட் பண்ணும்போது இந்த பொடியோட டேஸ்ட்டை நல்லா அதிகரிக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து தனியாகவே ஒரு கருவேப்பிலை பொடி மேக் பண்ணுறது வந்து வீடியோ போட்டிருப்பேன். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி முறுக்கு தான் பண்ணியிருந்தேன். முறுக்கு பண்ணும்போது ஒரு 2-3 டேஸாவது இருக்கும். அதனால் வந்து குழந்தைங்க கேட்கும் போது ஈஸியாக கொடுத்துடலாம். பாப்பா அடிக்கடி ஏதாவது சாப்பிட கேட்டுகிட்டே இருப்பாள். சரி முறுக்கு பண்ணி வச்சுருந்தா கொஞ்சம் 2 நாளுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணுற வேலை மிச்சம்னு சொல்லிட்டு முறுக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. கூடவே 1 கப் அரிசி மாவையும் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் வந்து பொட்டுக்கடலை, கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த உளுத்தம் பருப்பு கூடயும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி ஜல்லிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜல்லிக்கும் போது உங்களுக்கு சின்ன சின்ன கல் இருந்தால் கூட நமக்கு ரிமூவ் ஆகிடும். அப்படி சின்ன சின்ன கல் இருக்கும்போது தான் நம்ம முறுக்கு போடும்போது எண்ணெய் எல்லாம் தெறிக்க சான்ஸ் இருக்குது, முறுக்கு வந்து வெடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கூடவே நல்லா வறுத்து வச்சுருந்த அரிசி மாவை நான் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இது கூட சேர்த்து ஜலிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த மாவு கூட தேவையான அளவு உப்பு, நான் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் இது கூட பட்டர், மெல்ட் பண்ண பட்டர் அல்லது நெய், எண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி சாஃப்டான மாவாக பிணைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முறுக்கு குழல் போட்டு முறுக்கு போட்டுடலாம். நீங்கள் குழந்தைங்க கேட்டோன்னா என்ன ஸ்நாக்ஸ் டக்குன்னு செஞ்சு கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம். பட் குழந்தைங்க கேட்டோன்னா டக்குன்னு எனக்கு மைண்டுக்கு வர்றது இந்த குலாப் ஜாமுன், முறுக்கு அந்த மாதிரி ரெசிபிஸ் தான். ஸோ சீக்கிரமாகவே 1/2 அன் ஹவர்லேயே வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் நமக்கு இருக்கும். இப்போ லைட்டாக பிளேட்டில் வந்து இது மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக எண்ணெயில் போடும்போது சீக்கிரமாக விழுந்துடும். அதுக்காக தான் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சேனலில் ப்ரீவியஸாக தனித்தனி ரெசிபிஸாக அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு ரீச் வந்து எனக்கு கிடைக்கல. சரி இனி கொஞ்சம் விலாகாக இது மாதிரி நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விலாகாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி விலாகாக உங்களுக்கு பார்க்க பிடிக்குமா அல்லது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோட குவாலிட்டி அண்ட் வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அடிக்கடி என் ஹஸ்பண்ட் சொல்கிறது என்னதுன்னா, நீ வீடியோவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிற, ஸோ வந்து மக்களுக்கு புரியாது அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ அது மாதிரி நான் ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறேன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஸ்லோ பண்ணிக்கிறேன். பேசிக்காகவே ரொம்ப ஸ்பீடாக பேசி பழகினனால அப்படி கண்டினியூ ஆகுது. நான் ஸ்லோவாக பேச ட்ரை பண்ணாலும் என்னால் வந்து ஃபாஸ்ட்டாக தான் எனக்கு வருது. ஸோ கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் முறுக்கும் போட்டு எடுத்தாச்சு. சைட்லேயே கருவேப்பிலை பொடிக்கு வதக்கி வச்சுருந்தது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 செட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, டம்ப் பண்ண முடியல. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொரகொரப்பாகவே கிரைண்ட் பண்ணியிருக்கிறேன். நல்லா சாஃப்டாக வேணும்னாலும் நீங்கள் சாஃப்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம கருவேப்பிலையை வெயிலில் காய வைக்காமல் நிழல்லையே உலர்த்தி எடுக்கும்போதும் கூடவே நம்ம நெய் அல்லது எண்ணெயில் வதக்கி எடுக்கும்போது நமக்கு இந்தளவுக்கு கலர் வந்து மெயின்டைன் ஆகும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் கண்டிப்பாக பார்க்கலாம் சின்னதாக பொடி இட்லி போட்டு குட்டி குட்டி மினி இட்லியாக நான் போட்டு கொடுத்துட்டேன்னா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவா. பாப்பா எப்போவுமே தனியாக இட்லி சாப்பிட்டுடுவா, தனியாக சாம்பார், தனியாக சட்னி அந்த மாதிரி சாப்பிட்ற ஒரு டைப்பாவா. நான் என் ஹஸ்பண்ட் சாப்பாடு கொடுக்கும்போது மட்டும்தான் இந்த சட்னி, சாம்பார், சைட் டிஷ் எல்லாமே அவளுக்கு கொடுப்போம். நாங்கள் அவளாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டான்னா எல்லாத்தையுமே மீத வச்சுருவா. தனியாக இட்லி, தோசை மட்டும் தான் சாப்பிடுவாள். ஸோ அவளுக்காக இந்த ஸ்பெஷலாக பீட்ரூட் தோசை, பீட்ரூட் இட்லி, சாண்ட்விச் இட்லி அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். வீட்லேயே இது மாதிரி சுக்கு பொடி, ஏலக்காய் பொடியெலாம் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கும் போது நமக்கும் குக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். டீ, ஸ்வீட்ஸ் ரெசிபிஸ் அந்த மாதிரி பண்ணும்போது ஏலக்காய் இடித்து போட்டதை இந்த மாதிரி ஏலக்காய் பவுடர் எடுக்கும்போது ஈஸியாகவே நம்ம போட்டுக்கலாம் ஸ்வீட் ரெசிபிக்கெலாம். இப்போ கருவேப்பிலை பொடியும் கிரைண்ட் பண்ணிவிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் ரேஷன்லேருந்து பாமாயில் வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த பாதிப்பும் அந்த அளவுக்கு ஏற்படாது. லாஸ்ட்டாக ஒரு சூப்பரான இஞ்சி இடித்து போட்டால் ஒரு டீ நான், பாப்பா, ஹித்திக் 3 பேரும் எடுத்துக்கிட்டோம்.
கூடவே ரெடி பண்ணி வச்சுருந்த முறுக்கையும் கொஞ்சம் டீயில் போட்டு சாப்பிட்டாச்சு. முறுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி டீ காஃபியில் போட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவரை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்னோட ஒரு ஹேபிட்டாக இப்போ குட்டீஸுங்களுக்கும் சொல்லி கொடுத்தாச்சு. என் குட்டீஸுங்க கூட அதே மாதிரி சாப்பிட்டு பழகிட்டாங்க. ஸோ இந்த vlog இப்போ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங் மக்களே.